உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் தான் ரெக்கார்டிங் இருக்குன்னு சொன்னேன்ல, உடனே அவர் வர சொல்லு. பல்லவி ஏய் வருவாங்கடா, போய் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸை பாரு போ. சரி மாப்ள. மாப்ள, ஒரு தடவை பல்லவிக்கு கால் பண்ணி எப்போ வருவாங்கன்னு கேட்க முடியுமா? இல்லை, டைம் ஆயிட்டே இருக்கு. இன்னைக்கு ரெக்கார்டிங்கை முடிச்சாதான் சொன்ன டயத்துக்கு ஆல்பத்தை ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்கே டே நைட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதான். ஐயோ, பல்லவி நம்பருக்கு கார்த்திக் சார் கூப்பிடுறாரே. The number you have dialed is currently busy. என்ன மாப்ள, கால் போலையா? அட்டென்ட் பண்ணல. அட்டென்ட் பண்ணலையா? டேய் பல்லவி இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக வந்துருவாங்க, நீ போ. இன்னைக்கு ரெக்கார்டிங் பண்ணி ஆகணும்னு கார்த்திக் சார் சொன்னாரே. நான் இப்ப எப்படி போய் பாடுவேன்? கடவுளே, கார்த்திக் சார் இந்த சவால்ல தோத்துறக்கூடாது. இப்பவும் நான் உன்னை நம்பி நிக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு. ஐயோ, கார்த்திக் சார் மறுபடியும் கால் பண்றாரே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஹலோ. ஹலோ பல்லவி. சொல்லுங்க சார். ஏங்க எங்க இருக்கீங்க? சார் அது வந்து நான் பல்லவி, நேற்று நைட்டு ஃபோனில் அவ்வளோ நேரம் உங்களுக்கு சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணனே. நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு ரெக்கார்டிங்க்கு வரேன்னு தானே சொன்னீங்க. இப்போ என்னங்க ஆச்சு? டைம் ஆகிட்டே இருக்குங்க. இங்கே பாருங்க, உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனால் இப்போ இப்படி லாஸ்ட் மினிட்ல எனக்கு வேற ஆப்ஷனும் இல்லை. சார் எனக்கு உங்கள் நிலைமை புரியுது. ஆனால் நான் பல்லவி, எதுவாக இருந்தாலும் உங்கள் பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறேன். நீங்கள் என்னை நம்பி தைரியமாக வாங்க, நான் பார்த்துக்கிறேன். பல்லவி, நீங்க ரெக்கார்டிங்க்கு வருவீங்கன்ற நம்பிக்கையோட நான் போனை வைக்கிறேன். வந்துருங்க. கடவுளே, நான் உண்மையை சொன்னா என் வாழ்க்கையே போயிடும். ஆனா அது கூட பரவாயில்ல. ஆனா இப்ப இருக்கிற மனநிலையில கார்த்திக் சாரால இதை தாங்கிக்க முடியுமா? அண்ணி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இவங்கள நான் தான் கார்த்தி கூட்டிட்டு வந்தேன். இவங்க யாரு? பல்லவி கார்த்தி. பல்லவி உங்க நம்பருக்கு ட்ரை பண்ணாங்களா? அது ரீச் ஆகலன்னு சொல்லி தீபாவோட நம்பருக்கு கால் பண்ணிருக்காங்க. நீங்க தான் பல்லவிக்கு தீபா நம்பர் கொடுத்தீங்களாமே? ஆமா, பாட்டி வீட்டுக்கு போயிருந்தப்போ தீபாக்கு பாட்டு சொல்லி கொடுக்க சொல்லி நான் தான் கொடுத்தேன். தீபா போனை மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டா. ரிங் அடிச்சுட்டே இருந்துச்சுன்னு நான் தான் அட்டன் பண்ணேன். அப்பதான் இவங்க கம்பெனியோட அட்ரஸை மிஸ் பண்ணிட்டேன், டிலீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அட்ரஸ் கேட்டாங்க. எனக்கும் ரெக்கார்டிங் பார்க்கணும் போல தோணுச்சு. அதான் வீட்டுக்கு வர சொல்லி நானே கூட்டிட்டு வந்துட்டேன்.
ரெக்கார்டிங் முடிச்சிட்டு உடனே வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டே வந்தாங்க கார்த்தி. சார், நான் உங்ககிட்ட சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்காக பாட வந்திருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் என்ன ரெக்கார்டிங் முடிச்சுட்டு அனுப்ப முடியுமோ அனுப்பிடுங்க சார். என்ன கார்த்தி, நேத்து மாதிரி திரும்பவும் ஏதாவது தப்பா இருக்குமோன்னு யோசிக்கிறீங்களா? நான் நல்லா விசாரிச்சுட்டேன் கார்த்தி. நீங்க ரசிக்கிற குரல் இந்த பொண்ணோடதுதான். நான் இவளை பாட சொல்லி கூட கேட்டுட்டேன். அதெல்லாம் சரி அண்ணி. பல்லவிக்கும் பரதாக்கும் என்ன அண்ணி சம்பந்தம்? அதுவும் நான் கேட்டேன் கார்த்தி. நான் பாடுதானே வந்திருக்கேன், அதுக்கு இந்த பர்தாவால எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, அவங்க முகத்தை காட்ட விரும்பாதப்போ நம்ம கம்பல் பண்ண வேண்டாம், முதல்ல ரெக்கார்டிங் முடியட்டோன்னு யோசிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன் கார்த்தி. சாரி சார், அவங்க சொல்ற மாதிரி எனக்கு என் முகத்தை வெளிப்படுத்திக்க விருப்பம் இல்லை. இதுக்கு மேல இதை பத்தி எதுவும் கேட்காதீங்க சார். என்னோட குரலுக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுக்க இவ்வளோ முயற்சி எடுக்கிறவங்கள நான் எந்த விதத்திலையும் சங்கடப்படுத்திடவே கூடாது. அதுக்காகவாவது என்கிட்ட இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க சார், ப்ளீஸ். சரிங்க, நானும் உங்களை சங்கடப்படுத்த விரும்பல. ஆனா பல்லவி விஷயத்துல நேத்து கூட என்னை ஏமாத்திருக்காங்க. இப்போ நீங்க எப்படி வந்திருக்கீங்க? திரும்ப திரும்ப இப்படியே நடந்துட்டு இருந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க. என்ன சொல்ல போனா உங்க பேர் பல்லவி தானான்னு எனக்கு டவுட் இருக்கு. நீங்க சொல்றது நான் எப்படிங்க நம்புறது? சார், நான் சொல்றத நீங்க முழுசா நம்ப வேண்டாம். ஆனா நீங்க தேடிட்டு இருக்க குரல் சத்தியமா என்னோடது தான் சார். என்னோட வாய்ஸ் உங்களுக்கு ஃபெமிலியர் தானே? நான் பாடும்போது உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும்ல. இன்னைக்கு ரெக்கார்டிங் பண்ணாதான் மற்ற ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு சொன்ன டேட்ல ஆல்பம் ரிலீஸ் பண்ண முடியும்னு நேற்று என்கிட்ட ஃபோனில் சொன்னீங்கல்ல சார். இப்போ ரெக்கார்டிங் முடிச்சிடலாம் சார், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். ப்ளீஸ் சார். கார்த்தி, அவங்க சொல்ற மாதிரி முதல்ல ரெக்கார்டிங்க முடிச்சிடலாம். சரிங்க நீ வாங்க உள்ள போலாம். நீங்களும் வாங்க நீ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.